கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயமாக இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கை பற்றி அதில் நம்ம குறிப்பிடுகிறது அந்த வசனம். ஈசாக்கு போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஜன கூட்டம் அவன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இங்கே விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுகிறாங்க. ஆனாலும் அவன் அந்த இடத்துல அவங்களோட வாக்குவாதம் பண்ணாம அவன் அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கேயும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படி 3 டைம் அவனை துரத்தி விடுகிறார்கள். இது எங்க இடம், இந்த துறவு எங்களுடைய துறவு, இங்க இருக்கிற தண்ணீர் எங்களுக்குள்ளது, எங்களுடைய மிருக ஜீவன்களுக்காக நாங்க வச்சிருக்கிறோம், நீங்க இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுகிறாங்க. ஆனாலும் அவன் எந்த நபரிடமும் வாக்குவாதம் பண்ணாமல் அங்க விட்டு விலகி போறான். ஆனாலும் அவன் போற இடத்துல எல்லாம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். அதுதான் அவங்க சொல்லுகிறாங்க, நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிற, நிச்சயமாகவே உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம், அதை நாங்கள் காண்கிறோம் என்று அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருந்தா மட்டும் போதும், அவர் உங்களோடு இருந்தா மட்டும் போதும். எத்தனையோ பேர் உங்களை விட்டு விலகி போனாலும் சரி, இல்லை நீங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது உங்களோட ஒரு கூட்டம் இருக்கலாம், இல்லை நீங்க அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இழந்த பிறகு உங்களை துச்சமாக நினைத்து புறம் தள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்த கூடிய ஒரு நிலைமையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். எவ்வளவோ பேர் உங்களை எதிர்த்து நிற்கலாம், மறைமுகமாக உங்களை பழி சொல்லி பேசலாம், எப்படியாவது இவனை விலத்தள்ளிடலாம், இந்த இடத்த விட்டு இவனை நம்ம விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மேல் பொறாமை கொண்ட ஒரு ஜனங்கள் கூட்டம் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க போனாலும் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால அந்த ஜனக்கூட்டம், உங்களை எதிர்த்த ஜனக்கூட்டம் அதை கண்டு உங்களோடு சமாதானமாக போக கர்த்தரால வைக்க முடியும். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.